ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 27/10/2016 முதல் 2/11/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் மிக பலமுடன் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண வழி பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வழக்கு வியாஜியங்களிலும் போட்டி பந்தயங்களிலும் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள் நலம் பல புரிவார்கள். நிலம், மனை, வீடு போன்ற சொத்துக்கள் சேரவும் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். 6இல் குருவும் 8இல் சனியும் சஞ்சரிப்பதால் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள், முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் அனுகூலம் உண்டாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். சூரியன் 6ஆம் இடத்தில் புதனுடன் கூடியிருப்பதால் செய்து வரும் காரியங்களில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். 7இல் சுக்கிரனும் சனியும் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. 9இல் செவ்வாய் இருப்பதால் ஓரளவு நலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். 10இல் உள்ள கேது ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்துவார். அதனால் உங்கள் மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். 7இல் உள்ள சனிக்கும் சுக்கிரனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 6இல் உள்ள சனியும் உதவும் நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். முக்கியமானவர்களது தொடர்பு நலம் தரும். பிற மொழி, மத, இனங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். முக்கியஸ்தர்களது தொடர்பு நலம் தரும். வியாபாரிகள் தங்கள் திறமைக்கு உரிய வளர்ச்சியை காண்பார்கள். 6இல் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மாதர்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 8இல் செவ்வாய் இருப்பதால் சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். பக்குவமாக சமாளித்து வருவது நல்லது. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபட்டு வருவது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும் 5இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் அவற்றை சமாளித்து வருவீர்கள். மக்கள் நலனில் கவனம் தேவை. பொருள் கொடுக்கல் வாங்கல் இடங்களில் விழிப்புடன் ஈடுபட்டால் நஷ்டத்துக்கு ஆளாகாமல் தப்பலாம். புதியவர்களிடம் எச்சரிக்கை தேவை. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. குருவுக்கு பிரீதியாக வேதம் பயின்றவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல்
குருவும், 3இல் சூரியனும், 4இல் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும். செவ்வாய் 6இல் இருப்பதால் உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். பண வரவு திருப்திகரமாக இருந்து வரும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரவும், சொத்துக்களால் ஆதாயம் பெறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். அரசு பணிகள் ஆக்கம் தரும். வியாபாரிகள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. புதன் பலம் குறைந்திருப்பதால் புதனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2இல் அனுகூலமாக உலவுகிறார். 3இல் சுக்கிரனும் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் உருவாகும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். தொழிலாளர்கள், விவசாயிகள், கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு தென்படும். ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் இடமாற்றமும் நிலைமாற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணியாற்றும் போதும் எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். புதன் ஜென்ம ராசியில் இருந்தாலும் நலம் புரிவார். புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். புதியவர்களது தொடர்பு நலம் தரும். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். சுப காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். 5இல் கேதுவும் 12இல் குருவும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும். கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியன், கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருக்கிறார். செவ்வாயை 11ஆம் இடத்தில் உள்ள குரு பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். நிலபுலங்கள் சேரும். அவற்றால் ஆதாயம் கிடைக்கும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல திருப்பம் உண்டாகும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். சூரியனும் புதனும் 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பாகாது. இதனால் அரசு பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் விழிப்புடன் இருப்பது நல்லது. வியாபாரிகள் அகலக்கால் வைக்கலாகாது. புதன், சூரியன், சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், புதன் ஆகியோர் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரனும் அனுகூலமாக உலவுகிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். தொலைதூர தொடர்பின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். அரசு உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தையால் நலம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபாரிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தரகர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள் ஆகியோர் ஆதாயம் கூட பெறுவார்கள். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இனங்களால் வருவாய் அதிகரிக்கும். சனி 12இல் இருப்பதால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி சுக்கிரனுடன் கூடி 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். உழைப்புக்கு உரிய பயன் கிடைத்து வரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். புதபலம் கூடியிருப்பதால் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். குருபலத்தால் புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பு உருவாகும். மக்களால் பெற்றோருக்கும் பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் உலவுவதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். புதன் 9இலும் சுக்கிரன் 10இலும் உளவினாலும் கூட நலம் புரிவார்கள். 8இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகாது. குருவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். நல்லவர்கள் அல்லாதவர்களது தொடர்பை விட்டு விலகுவது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஓரளவு நன்மைகள் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுவதால் மனத்தில் ஏதேனும் பயம் இருந்து வரும். செவ்வாய்க்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் ராகு கேது ஆகியோருக்கும் அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது விசேடமாகும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் கட்டுக்குள் அடங்கியிருப்பார்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். மக்களால் பெற்றோருக்கும் பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும். உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. மறைமுக நோய் நொடி உபாதைகள் ஏற்பட்டாலும் குருபலத்தால் சமாளித்து வருவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் இயந்திர பணியாளர்களுக்கும் கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கும் செழிப்பான பாதை புலப்படும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். 8இல் உள்ள சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஆதித்ய இருதயம் படிப்பதும் கேட்பதும் சிறப்பாகும். பொதுவில் ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம். நற்பலன்களை கூட்டிக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.